Really hands up to all of you. Hands up to all of you. Hands up to all of you. Honorable Higher Secondary Minister and the School Minister. The great and the greatest, our Sports Minister is here. சீமான் சாமான் முடிச்சு போட்டுட்டாங்க. அது பலசாயி துருப்பிடிச்சு கைலாங்கணியில போட்டு அந்த சாமான்லாம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீ ஏன் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? யாரா அவனை தூக்குடா போடுறா. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பார்வைன்னா இனத்தை அழிச்ச கட்சி, ஈழத்துல மக்கள் கொலை செய்யப்படுறத அழிச்ச கட்சி அப்படின்னு நாங்க குற்றம் சுமத்துறோம். நண்பர் மணி கூட 2013 லயலா படுகொலை இருக்கிறப்ப அந்த ஈழப்படுகொலைக்கு தான் உண்ணாவிரத 7 பேர்ல 8 பேர்ல ஒரு ஆளு. இப்ப காங்கிரஸ் தமிழ்ல எதிரியா நண்பனா? இனப்படுகொலையை முன்னின்று யாரெல்லாம் முன்னெடுத்தார்களோ அவர்களை நாங்கள் அப்போது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டவர்கள் யார்? காங்கிரஸ். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காங்கிரஸோடு தாவேகா கூட்டணி வைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்று எந்த இடத்துல சொல்ல வைக்காது எடுத்துக்கலாமா? எந்த இடத்துல நாங்கள் சொல்லுங்க நீங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இப்போ கண்டினியூவா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இவனுங்க ரீல்ஸ் பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்கன்னு. ஸோ ஆனா இப்போதைக்கு ரீசெண்டா இது பார்க்க போகும் அப்படின்னா இப்ப பண்ணியிருக்கிற விஷயத்த பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லாருக்குமே கோவம் வருங்க. அந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கானுங்க. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மினிஸ்டர் கீர்த்தனா இருக்காங்களே, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, அவங்க ஒரு ஸ்கூல்ல போய் நாங்க ஆய்வு பண்றோம். ஏன்னா இவங்க தான் ஆய்வு பண்றதுல PhD படிச்சவங்களாச்சு. எங்க போனாலும் ஆய்வு, எதுக்கு போனாலும் ஆய்வு. சரி, ஆய்வு பண்ண போறீங்க, ரீல்ஸ் அங்கேயுமா போடணும், அது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிருக்காங்க. சோ அதுல ஒரு விஷயம், ஒரு மேட்டர் நடந்திருக்கு. குறிப்பா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேலை நீங்க எல்லாம் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். நீங்க எல்லாம் எதுக்கே நீங்க ஆய்வு போறீங்களா, நீங்க எல்லாம் எதுக்கே மினிஸ்டர் ஆனீங்கன்ற லெவலுக்கு நமக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. சோ அது என்னன்றதை பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இப்ப கண்டினியூவா பாத்தீங்க அப்படின்னா இப்ப தாவேகா காரங்களுக்கு ஆணவம் அதிகமாயிருச்சு. ஆமா, ரொம்ப மண்ட கணத்துல சுத்தி இருக்கானுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சும்மா யாரையாச்சும் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்க தோத்ததுக்கு அப்புறம் அவங்கள ரொம்ப கேவலமா பேசுறது, ரொம்ப அசிங்கமா பேசுறது, ஆணவத்துல பேசுறது, அப்படி ஒருத்தன் பேச வச்சிருக்கான். குறிப்பா சீமானவன் பேசுறான். சோ அது என்னன்றத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவனுங்க ரீல்ஸ் மோகத்துல பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. சோ அதே மாதிரி தான் இப்ப பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லயும் போய் ரீல்ஸ் எடுத்து பயங்கரமா ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். சமூக வலைதளங்களில் பதவியேற்றுவதையும் ஒரு நிகழ்வாக வைத்துள்ளனர். இதனால் பெண் மருத்துவர்களுக்கு, பணியில் உள்ள செவிலியர்களுக்கு, இதர ஊழியர்களுக்கு பணி செய்யும் திறன் பாதிக்கப்படுவதோடு அவர்களுடைய தனிப்பட்ட உரிமையும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது. அது மட்டும் கிடையாது, ஸ்ரீவைகுண்டம் அங்க இருக்கிற MLA விலைக்கு வாங்குறதுக்கு திமுக ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்களாமா. அதுக்காக அவர் புகார் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படியா சார்? சரி, பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஸ்கூலுக்கு போய் ஆய்வு பண்றேன் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. குறிப்பா ஸ்கூலுக்கு போனது முக்கியமான காரணம் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போயிருக்காங்கன்னு வைங்களேன். அங்க குழந்தைங்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நார்மலா இன்ஸ்பெக்ஷனுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தையா இருக்கும்போது என்னங்க நடந்திருக்கு, இன்ஸ்பெக்ஷனுக்கு கலெக்டரோ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க இன்ஸ்பெக்டர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஸ்கூல்ல பொதுவா நாமெல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிற பசங்களை முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில், 2வது 3வது பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க. அந்த வரிசையில நல்லா படிக்கிற பசங்க, ஏதாச்சும் கேள்வி கேட்டா பதில் சொல்ற மாதிரியான பசங்களை உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ அது நமக்கும் தெரியும். ஆனா நம்ம ஸ்கூல்ல குறிப்பா அவங்க கேள்வி கேட்கும்போது அந்த பசங்களை எழுப்பி விட்டு திருக்குறளை பத்தி சொல்லு, இல்ல ஆத்திச்சூடி பத்தி சொல்லு. சோ குறிப்பா நம்ம கிட்ட இருக்கிற சிலபஸை பத்தி சொல்லுவாங்க. அதை பத்தி தான் அவங்க பேசியிருப்பாங்க. அதை பத்தி கேட்பாங்க, நாமளும் அதுக்கான பதில் சொல்லிடுவோம். ஆனா இங்க இவங்க ஆய்வுக்கு போனதுல என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க போயிருக்கிறதே ஒரு அரசு பள்ளி, சரியா? ஆனா இவங்க போயிருக்கிறது ஒன்றும் பிரைவேட் ஸ்கூலோ இல்ல ஆங்கில வழியில நிகழ்த்தக்கூடிய ஸ்கூலோ கிடையாது. அங்க போய் அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைகிட்ட கேட்டதுக்கு அந்த குழந்தை முழிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இவங்க ஒரு வாட் இஸ் யுவர் நேம் கேட்கலாம், வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்கலாம், இல்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் கேட்கலாம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷனல்னு கேட்டாங்கன்னா
அந்த குழந்தை என்னடா அது நமக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லும்போது அது ப்ரொஃபஷனல் அப்படின்றது வந்து அந்த குழந்தை கேட்டிருக்காது. ஸோ அந்த வார்த்தை கூட அது இது பண்ணியிருக்காதுன்னு கூட வைங்க. அந்த புள்ள திருன்னு முழிக்குது. இதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த குழந்தைகளுக்கு இது கூட தெரியல. நாம பாடத்தை இப்படி நடத்தணும், நாங்க பாடத்தை அப்படி நடத்தணும். என்ன பாடத்தை நடத்தணும்? அந்த குழந்தைகிட்ட ஏமா உன் பேர் என்னமான்னு கேட்டா அது பேரை சொல்லுவது. உங்க அப்பா என்ன பண்றாருன்னு அவங்க வந்து தமிழ்லே கேட்டா கூட அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அப்பா வந்து கூலி வேலை பாக்குறாங்கன்னு. நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. நார்மலா யோசிச்சு பாருங்க, ஒரு கூலி வேலை பாக்குறவங்க அவங்க குழந்தைய படிக்க வைக்கிறதே ரொம்ப அதிசயம் தான். ஏன்னா அந்த கஷ்டத்துலயுமே அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க. அதுல இப்ப போய் நீங்க போய் உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல புரியாத மாதிரி நீங்க கேட்டுட்டு அந்த புள்ள முழிக்குதுன்னு இப்ப அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதது மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டை வந்து இது பண்ணி விட்டீங்க. உங்களுக்கே எப்படின்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், பள்ளிக்கூடத்தில் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கவன்லாம் வந்து அறிவில்லாதவன், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவன்லாம் வந்து படிப்பு சரியா படிக்காதவன், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவனுக்கெல்லாம் சரியா படிப்பு வராது அப்படிங்கிற பார்வை தான் பொதுவா இருக்கு. இதுதான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டீங்க. இப்போ அந்த வீடியோவை பாக்குற யாரா இருந்தாலும் என்னடா அந்த புள்ளிக்கு ஒண்ணுமே தெரியாது போல இருக்கே, ஒண்ணுமே தெரியல போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. அதுக்கும் மேல நீங்க ஆய்வு பண்ண போறீங்க. எதுக்காக கேமரா கொண்டு போறீங்க? இப்ப இவங்களோட பெரிய பிரச்சனை இதுதாங்க. எங்க போனாலும் கேமரா தூக்கிட்டு போயிடுறது. எதுக்கு போனாலும் கேமரா தூக்கிட்டு போயிடுறது. கேமரா தூக்கிட்டு போறீங்களே, கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா? அது குழந்தைங்க. சரி, குழந்தைங்களை வந்து ஒரு வீடியோல நீங்க காட்டுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த குழந்தைங்களோட முகத்தை கொஞ்சமாச்சும் பிளர் பண்ணி போடணும். அதெல்லாம் கிடையாது, அப்படியே போட்டு விட்டாங்க. அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம அந்த குழந்தையோட முகத்தை அப்படியே போட்டு விட்டாங்க. இப்ப அந்த குழந்தையோட முகத்தை எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்துட்டாங்க. நான் உட்பட எல்லாருமே பார்த்துட்டோம். இப்ப நமக்கு பார்க்கும்போது இப்ப அந்த குழந்தை எந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஐயோ நமக்கு இது கூட தெரியலன்னு சொல்லி நம்மளை என்ன நினைக்க போறாங்க, எப்படி நினைக்க போறாங்க? இப்ப நார்மலா யோசிச்சு பாருங்க, நாமளே அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த வீட்டுல, அதாவது அவங்க அப்பா கூலி வேலை பார்த்து அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூலி வேலை பார்க்கக்கூடிய அந்த அப்பா என்ன நினைப்பாரு? அவங்க பெற்றோர் என்ன நினைப்பாங்க? என்னடா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அந்த குழந்தைய படிக்க வைக்கிறோம், நம்ம குழந்தைக்கு ஒன்னும் தெரியல போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது, சப்போஸ் அந்த குழந்தை இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வெளியே பார்க்கும்போது அந்த குழந்தை எந்த மாதிரி அது மனநிலைக்கு வரும்? இல்ல சரௌண்டிங்ல அந்த குழந்தைக்கு இப்ப இவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த வீடியோ பயங்கரமா இது சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேரு உனக்கு இது கூட தெரியல, என்னத்த போ அப்படின்னு அவங்க கேலி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இப்ப இது எல்லாத்துக்குமே வழிவகை செய்யற மாதிரி இந்த அம்மா பண்ணி விட்டுருச்சு. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? இதுல இந்த அம்மா ஒரு விஷயம் சொல்லிச்சு பாருங்க. அதாவது முன்பெஞ்சில் இருக்கிற இந்த குழந்தைக்கே தெரியலையே, லாஸ்ட் பெஞ்சில நீங்க கேட்டு பாருங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டுச்சு பாருங்க. எனக்கு செம டென்ஷனு. நான் லாஸ்ட் பெஞ்சு தான், நான் நல்லா தான் படிப்பேன், நல்லா மார்க்ஸ் வரும், நல்ல ரேங்க் எல்லாம் எடுப்பேன். என்னையவே நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா நீ லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இவ்வளவு மார்க் எடுக்கிற, நீ முன்னாடில. நமக்கு எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சு தான். லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற அனுபவம், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு நாங்க பண்ற அலப்பறை சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு வீட்டுல இருந்து கொண்டு போற சாப்பாடை முதல் பீரியட் இல்ல 2வது பீரியடே காலி பண்ணிடுவோம். அது மட்டும் கிடையாது, சப்போஸ் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா லாஸ்ட் பெஞ்சில் கண்ணை மூடணும்னா அவ்வளவு அருமையா இருக்கும். ஆனா பெஞ்சில் கொட்டாய் வந்தா கூட கொட்டாய் விட முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளைத்தான் கேள்வி கேட்பாங்க. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நம்மளைத்தான் கேள்வி கேட்பாங்க. நீ சொல்லுப்பான்னு சொல்லி நம்மளைத்தான் அதாவது முன்னாடி பெஞ்சில் இருக்கிறவங்க தான் போட்டு பாடாப்படுத்துவாங்க. லாஸ்ட் பெஞ்சில் அப்படியே அவை அமைதியாயிரும். ஆனா நமக்கு எல்லா விஷயம் தெரியும், படிப்போம், நிறைய இது பண்ணுவோம். ஆனாலும் நமக்கு ஒரு லாஸ்ட் பெஞ்சுன்றது ஒரு என்ன சொல்றது, அப்போதைக்கு வந்து ஒரு பெருமை மாதிரி. அப்படிப்பட்ட நிறைய பேர் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஆனா இந்த அம்மா லாஸ்ட் பெஞ்சில் கேட்டா அது கூட தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது, ஏமா நீங்களும் அரசு பள்ளியில தான் படிச்சீங்கன்னு சொல்றீங்க, அந்த டைம் பீரியட்ல ஒரு அமைச்சர் உங்ககிட்டயும் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தா நீங்களும் பேனு தான் முழிச்சிருந்துட்டு இருப்பீங்க. நீங்க போய் அந்த பொண்ணுங்க ஒண்ணும் தெரியலன்றத வந்து
இப்போ உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டி விட்டீங்க. எனக்கு இவங்க பண்ண விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தையோட தன்னம்பிக்கையை வந்து குலைச்சு விட்டீங்க. தன்னம்பிக்கையை வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அடியோடு அழிச்சது மாதிரி தான் எனக்கு தோணுது. சப்போஸ் இந்த பொண்ணு வந்து அந்த ஒரு விஷயத்த ஒரு என்ன சொல்றது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு, இல்லப்பா இனிமே நான் நல்லா படிப்பேன், யாராச்சும் நல்லா கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நான் சரியா பதில் சொல்லுவேன், அந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவா எடுத்துச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா தப்பா வேற மாதிரி ஏதாவது யோசிச்சிருந்துச்சுன்னா, ஏன்னா நமக்கு இது கூட தெரியலையேடா என்னடா பண்றதுன்ற மாதிரி ஒரு அந்த குழந்தை யோசிச்சிருச்சுன்னா, இப்ப அதுதான் பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. நீங்க போய் ஆய்வு பண்ணலைன்னு யாருங்க அழுதா? நான் என்ன ஒரு கேள்வியுமே கேட்கிறேமே, இந்த அம்மோனியா கசிவுன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த இடத்துக்கு நீங்க போய் ஆய்வுக்கு போனீங்களா? சொல்லுங்க, ஆய்வு பண்ணீங்களா? அங்க அத்தனை பேர் இறந்தாங்களே, அங்க ஆய்வு பண்ண போனீங்களா? நம்ம சீமான் அண்ணன் இந்த விஷயத்தை கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆய்வு பண்ண போனீங்களே, அந்த ஆய்வு பண்ண ஸ்கூலுக்கெல்லாம் போற நீங்க ஒரு வாட்டி அம்மோனியா கசிவு நடந்த இடத்த, நீங்க தொழில்துறை அமைச்சர் தானே, அங்க ஒரு தொழில் நடந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு, அப்ப அங்க போகாதது ஏன்னு சொல்லி சீமான் அண்ணன் கேட்டிருக்காரு. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மீது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அம்மோனியா கசிந்த ஆலைக்கு ஆய்வுக்கு செல்லாத தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்றிருக்கிறார். அங்க போயிருந்தா ஆட்டம் கண்டிருக்கும். ஏன்னா சப்போஸ் இப்ப ரீசெண்டா மறுபடியும் அந்த அம்மோனியா கசிவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. சப்போஸ் இவங்க ஆய்வு பண்ண போகும்போது மறுபடியும் அது லீக் ஆகி என்ன வேணா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப உங்க உசுறுனா மட்டும் பெரிய இது அப்படித்தானே? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க இவங்களெல்லாம். அடுத்து இன்னொரு இதுல ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அம்மா எவ்வளவு பேசுறாங்களே இங்கிலீஷ பத்தின்னு, இந்த அம்மாவே தப்பா தான் பேசுறாங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க, இந்த அம்மா பேசுனதை வச்சு ஒருத்தர் அதுக்கு கமெண்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. சத்தியமா சொல்றேன், எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. Myself Kirtana, I come from Tamil Nadu. தப்பு. I am Kirtana, my name is Kirtana தான் சொல்லணும். myself வந்து ரிஃப்ளெக்சிவ் நவுன். I love myself, I did this by myself தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word bubble start ஆகுனா and யூஸ் பண்ணணும். Next. Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. நம்ம ஒரு அமைச்சருங்க, அதை வச்சு நீங்க பேசுங்க. அந்த அம்மா தப்பா பேசுன்னு நீங்க சொல்லும் போது ஒரு பக்கம் அமைச்சர்னு சொல்லி அவங்களை என்ன சொல்றது, ஏன்னா அமைச்சருக்கு கூட இங்கிலீஷ் இந்த அளவுக்கு தான் தெரியுதா அப்படின்னு இவங்க போய் குழந்தைகள்கிட்ட தெரியலாம் சொல்றாங்களேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் சிரிக்கிறதா இல்ல யோசிக்கிறதான்னு தெரியல. அடுத்து இன்னொரு இடத்துல இந்த அம்மாவே போய் பேசியிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களை வந்து ஹானர் பண்றாங்களா, அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லும் போது கடைசியில ஹேட்ஸ் ஆஃப் HAT வர்ற இடத்துல ஹேண்ட்ஸ் ஆஃபா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருச்சு. Really hands off to all of you. Hands off to all of you. ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்ற இடத்துல ஹேண்ட்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா நீங்க தொழில்துறை அமைச்சர்மா, ஏமா நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து இப்ப இந்த தாவேக்காரங்களா எதுக்காக ஆணவம் பிடிச்சி சுத்துறானுங்க அப்படின்றது சொல்றேன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா 2-3 வீடியோ நான் பார்த்தேங்க. அதுல வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ என்ன சொல்றது தாவேக்கா ஒரு பேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு திமுகவோட கார் போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அது அந்த காரெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேணான்னு தூக்கி எறிஞ்ச ஒரு பொருள், அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. ஆணவத்தில் ஆடுற. சரி, இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, யாரு நம்ம லயோலா மணி, நம்ம லயோலா காலேஜுக்கு ஓனர் மாதிரி சுத்திக்கிட்டு பாப்ப இல்ல, அந்த லயோலா மணி நம்ம சீமான் அண்ணனை பார்த்து அதெல்லாம் ரொம்ப பழைய, எனக்கு செம்ம கோவம் வருது. உண்மையிலே சொல்றேன், இவ்வளவு கோவம் வருது. சீமான் சாமான் முடிச்சு போட்டுட்டா, அது பலசாயி துருப்பிடிச்சு கைலாங்கணியில போட்டு அந்த சாமான்லாம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீ எல்லாம் பேசுற அளவுக்கு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது எங்க தப்புடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு டயத்துல பட்டிமன்றத்துல இடுமாவனம் கார்த்தி வச்சு செஞ்சு ஓடையோட விரட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளு வந்து பட்டிமன்றத்துக்கு பக்கமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஏன் தாவிகாரங்களே பட்டிமன்றத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி தலைமையே சொல்லிருச்சு. அவனை தூக்குடா, போடுறா. பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பார்வைன்னா, இனத்தை அழிச்ச கட்சி, ஈழத்துல மக்கள் கொலை செய்யப்படுறத
அழிச்ச கட்சி அப்படின்னு நாங்க குற்றம் சுமத்துறோம். நண்பர் மணி கூட வந்து 2013 லயோலா பள்ளியில் இருக்கிறப்ப அந்த ஈழப்படுகொலைக்கு தான் உண்ணாவிரத 7 பேர்ல 8 பேர்ல ஒரு ஆளு. இப்ப காங்கிரஸ் வந்து தமிழ்ல எதிரியா நண்பனா? இனப்படுகொலையை முன்னின்று யாரெல்லாம் முன்னெடுத்தார்களோ அவர்களை நாங்கள் அப்போது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டவர்கள் யார்? காங்கிரஸ். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காங்கிரஸோடு தாவேகா கூட்டணி வைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்று எந்த இடத்துல சொல்ல வைக்காது எடுத்துக்கலாமா? எந்த இடத்துல நாங்கள் சொல்லுங்க. நீங்க இப்ப திமுக பாஜக குறித்து ஒரு கருத்து சொல்றீங்க, இவங்க கொள்கை எதிரி, இவங்க வந்து அரசியல் எதிரி அப்படின்ட்டு. அதே போல காங்கிரஸுக்கான உங்க நிலைப்பாடு என்ன? காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டோம், தமிழ்ல விரோதி அப்படிங்கிற நிலைப்பாடா? ஏங்க நாங்க கூட்டணி குறித்து இன்னும் பேசவே இல்லையாங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நீங்க நம்ம அத்தைக்கு மீச முளைச்சு அத்தியும் பேரா சித்தப்பா கூட்டணியில இருக்கிறாங்க. அதாவது கூட்டணி வந்து எங்க தலைமையில் தான் கூட்டணி, தமிழக தலைமையில கூட்டணி. விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். காங்கிரஸ் தமிழ்ல விரோதிங்கிறத தாவேக்கா இருக்குதா? தமிழினத்திற்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் தமிழின விரோதிகள் தான். அப்போ காங்கிரஸ் வந்து தமிழினத்திற்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்தது உண்மைதான், செய்திருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. செஞ்ச தாவேக்கா துரோகம் செஞ்ச காங்கிரஸோடு தாவேக்கா கூட்டணிக்கு போகாதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கூட்டணி நாங்க எங்க போனோம்னு நாங்க சொன்னோம். அப்படி போட்டு வெளுன்னு இழுத்து விட்டாங்க. குறிப்பா இடுமாவன கார்த்திகா இருக்கட்டும், சாட்டையா இருக்கட்டும், இவங்க யாருக்கிட்டையுமே ஏன் இவங்க 2 பேர் என்ன, ஏன் நாம் தமிழரோட தம்பிங்க நிறைய பேர்கிட்ட இவங்களால பட்டிமன்றத்துல அப்படி ஓட விட்ட இவனெல்லாம் இப்ப இவங்கெல்லாம் பேசுறத பார்க்கும்போது ஏண்டா அவனெல்லாம் ஓட விட்டு விரட்டி அடிச்சாங்க எங்க அண்ணன்ங்களாம். ஆனா நீ இந்த அளவுக்கு பேசுறன்ற மாதிரி அது எங்க தப்பு தான். ஏன்னா மக்கள் வந்து நம்மளை வந்து இது பண்ணல, அவ்வளவுதான். அது ஒரே ஒரு காரணம் தான். ரொம்ப கொடுமையானது எதுன்னு நினைக்கிறீங்க? எந்த மக்களுக்காக எல்லாத்தையும் இருந்து அர்ப்பணிச்சு நிக்கிறியோ அந்த மக்களால் விமர்சிக்கப்படுவதும் வீழ்த்தப்படுவதும் தான் உலகத்திலேயே கொடிய தண்டனைங்கிறான். மக்கள் வந்து நம்மளை வந்து இது பண்ணல, இவங்களெல்லாம் ஆதரிச்சு இது கொடுத்து ஓட்டை போட்டு இவனுங்களெல்லாம் உட்கார வச்சிருக்கோம்ல, அது மிகப்பெரிய ஒரு தப்பு. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல மக்களே உணர்வாங்க. ஆனா நாம மட்டும் பேசினா பத்தாது, இன்னும் நம்ம இதுல எல்லாருமே பேசணும். குறிப்பா இந்த லயோலா மணியை போட்டு அந்த மணியை நசுக்கி விட்டு அது என்ன மணின்னு தெரியல, லயோலா காலேஜ் தொங்குற மணியா என்னன்னு தெரியல, அந்த மணியை கீழே போட்டு என்ன சொல்றது காயலாங்கடைக்கு தூக்கி போட்டு நச்சு காயலாங்கடைக்கு தூக்கி போட்டுருணும். அந்த அளவுக்கு இவனுங்களை பண்ணணும். அப்பதான் இவனுங்க கொஞ்சமாச்சும் திருந்துவானுங்க. ஆணவத்துல ஆடுறானுங்க, ரொம்ப ஆணவத்துல ஜெயிச்சிட்டோன்ற அந்த ஒரு ஆணவம் தலக்கணும்டாடே, தலக்கணும். நீ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த தலக்கணத்தை நீ இறக்கி வச்சே ஆகணும். இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியல, உன்னையெல்லாம் கண்டுக்காம இருக்காங்க பாத்தீங்கன்னா, உங்க தலைமையை தான் சொல்லணும். அடுத்து திருவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அப்படின்ற சொல்லி ஒருத்தர் நம்ம பார்த்திருப்போம்ல, அவரு இப்போ ஒரு பேட்டி இது கொடுத்திருக்காரு. என்னை வந்து திமுக காரங்க வந்து ரொம்ப பயமுறுத்துறாங்க, 50 கோடி கொடுத்து என்னை விலைக்கு வாங்க பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய நபர்கள் என்னை வந்து டேரக்டா நீ 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 தரேன், இல்ல அதையும் தாண்டி தரேன், நீங்க வந்து திமுக வந்துருங்க, இல்லைன்னா உங்களை வந்து இப்படிதான் நாங்க பண்ணுவோம், இது தென் மாவட்ட அரசியல். கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா 100 பணக்காரங்க இருக்காங்கன்னா அதுல 60% திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான் இருக்காங்க. அதனால தென் மாவட்ட அரசியல்ல நீங்க வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இதுக்கு வெளியே வந்து பேசின நீங்க எதுக்காக அந்த ஒரு கூட்டு பாலியல் அந்த இதுக்கு வந்து நீங்க எதுக்கு வந்து பேசல? ஏன் உங்க கட்சியில இருந்த பெண் தானே, அந்த பெண்ணுக்கு தானே இந்த மாதிரி கூட்டு பாலியல் இது கொடுத்து இது பண்ணானுங்க. ஆனா அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சு அதுக்கே நீங்க வெளியே வரல. உங்களுக்கு நான் மட்டும் ஒண்ணு பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்க வர மாட்டீங்க, அப்படித்தானே? இவர் தாங்க அந்த லாட்ரி மேட்டர்ல பயங்கரமான ஒரு விஷயம் ஆகி நம்ம யாரு மாரிதாஸ் எல்லாம் பேசி இருந்தாரு, சாட்டை எல்லாம் பேசி இருந்தாரு. அந்த ஆளுதான் இவரும். அதுக்கெல்லாம் என்ன சொல்றது, ஈடியா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் விட்டு வச்சிருக்காங்க பாருங்க இவங்களெல்லாம். அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுக்கெல்லாம் பேச தெரியாத இவங்களை வந்து பயமுறுத்தி கூப்பிட பாக்குறாங்களாம். சார் போங்க சார். அடுத்து ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ரீல்ஸ் மோகம் இவங்க வந்து தலைக்கு ஏறி போய் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி. அதே மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மா ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற செவிலியர்களா இருக்கட்டும், டாக்டர்களா இருக்கட்டும். குறிப்பா ஒரு விஷயம் அவர் சொன்னாரு டாக்டர், அதாவது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம் சார், வந்து அங்க வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சு மூளை இருக்கா இல்லையா? இன்ஜெக்ஷன் நார்மலா இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னு கையில போடுவாங்க, இன்னொன்னு பட்ல போடுவாங்கன்னு வைங்க. இவங்க எங்க ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட இது பண்ணா, இவங்க ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவன் பாட்டுக்கு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றானாமா. கொஞ்சமாச்சு இதுக்கு தாண்டா இவங்க தற்குறின்னு சொல்றது.
கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இந்த மாதிரி இடத்துக்கு போறீங்கன்னா என்னடா இது? ஏன்னா ஒருத்தவங்க இப்ப சப்போஸ் ஒருத்தவங்க அடிபட்டுருச்சு, எங்கேயோ அடிபட்டு உள்காயம் கூட வைங்க, ஏதோ ஒரு இடத்துல கூட அடிபட்டு இருக்கு, காட்ட முடியாத இடம். அந்த இடத்துல போய் நீ ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி போன் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் அதை ஒரு காணொலியாக ஒரு வீடியோவாக பதிவு செய்வது, அதை ஒரு பதிவேற்றம் செய்வது, குறிப்பாக பெண் ஊழியர்களை வீடியோ எடுப்பது என்பது சட்டப்படி குற்றம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதுக்கு தான் அவங்க போராட்டமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டமே பண்ற அளவுக்கு இவங்க அந்த கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. எங்கெங்க போய் ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அவன் அதான் சொல்றாங்க. சார் சும்மா அந்த ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பேர்ல நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட என்ன மருந்து இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார்னு சொல்லி அவங்க போராட்டத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் முகத்துல ரீல்ஸ் வெறி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். இது யார் என்னன்னு சொல்றது? அமைச்சரே அப்படி பண்ணும்போது இவனுங்களை நம்ம என்னன்னு சொல்றது? அவங்க எல்லாம் மேல ஒழுங்கா இருந்தா தானே கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் ஒழுங்கா இருப்பான். எல்லாம் ரீல்ஸ் பைத்தியம் முடிச்சு எல்லாம் ஆட்சியில உட்கார்ந்து இருந்தா எல்லாரும் அப்படித்தாங்க இருக்கும். அவ்வளவுதாங்க. நான் என்ன பேசணும்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா, பை.